மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளியே. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்கள் டீம் இருக்கும். கரெக்டாக? அப்போ லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கில்லை நீங்கள் மாஸ்டராக இருந்தால் மட்டும்தான் உங்களோட டீம் உங்களை மாதிரி ஒரு சிங்கம் மாதிரி நீங்கள் இருக்கும். கரெக்டாக லீடர்ஸ்? அப்போ நீங்கள் எப்படி சிங்கமாக இருக்கணும், உங்கள் டீம் எப்படி சிங்கம் மாதிரி உருவாக்கணும் அப்படின்றதுக்கான லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படின்ற இந்த ஒரு டைட்டில் நம்ம இன்றைக்கி 4 மேஜரான லீடர்ஷிப் மிஸ்டேக்ஸ் அண்ட் 8 மெயினான அதற்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் அப்படின்னா என்ன? ஒரு டீமை அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் அப்படின்றவன் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் அப்படின்றது தான் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஒரு தலைமைத்துவம் அப்படின்றது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஒட்டுமொத்த பிஸ்னஸ், ஒட்டுமொத்த பீப்புள், ஒட்டுமொத்த சேல்ஸ், டர்ன் ஓவர் எல்லாமே நடக்கும் டைரக்ட் செல்லிங்கில். கரெக்டாக? ஸோ அப்படி நீங்கள் லீடர்ஷிப்பில் பண்ணக்கூடிய 4 மெயின் மிஸ்டேக். நம்பர் 1, எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டோன்ட் டூ ஆல் திங்ஸ் பை யுவர் செல்ஃப். நீங்களே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் டீம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கள வச்சு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுன்னு நம்ம திங்க் பண்ணணும். டோன்ட் டூ ஆல் திங்ஸ் பை யுவர் செல்ஃப். 2வது, டோன்ட் யூஸ் த பீப்புள். மக்களை எப்போவுமே உபயோகப்படுத்தணும், அவங்கள யூஸ் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லீடர்ஷிப் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆப்போசிட்டாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எனிமையாக உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறும். அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது. ஸோ 3rd ஒன்லி ஒர்க்கிங் நாட் கிரியேட்டிங். நீங்கள் எப்போவுமே வேலை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைரக்ட் செல்லிங்கில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்போ நீங்கள் உருவாக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அடுத்த லெவலில் போக முடியும். அப்போ எப்போவுமே ஒர்க் மட்டும் பண்ணக்கூடாது. இட்ஸ் வெரி பிக் மிஸ்டேக். 4வது, டோன்ட் பி லைக் எ பாஸ். நீங்கள் ஒரு முதலாளி மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பண்ண முடியாது. டைரக்ட் செல்லிங்கிறது அதை தாண்டின ஒரு விஷயம். நமக்கும் லீடர்ஸ்க்குமான கனெக்ட், ஒரு பாலம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த விஷயம் ரொம்ப வேறு லெவலில் இருக்கணும். ஸோ பாஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. லீடர்ஷிப்பில் மெயினாக நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் ஸோ லீடர்ஷிப் அப்படின்றது மக்களை உருவாக்குறதுங்க. ஸோ கிரியேட்டிங் த லீடர்ஸ் அப்படின்றது மெயின் கான்செப்ட்டுங்க. ஸோ ஒரு ஓனர் மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது. இதற்கான 8 இம்பார்ட்டன்ட் சொல்யூஷன் என்ன? ஸோ நம்பர் 1, மக்களை நீங்கள் டீமை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அவங்க யார் என்னதை அப்சர்வ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங் டீம் அண்ட் பீப்புள் நம்பர் 1. செகண்ட், கிவ் அ கிளியர் ஒர்க்கிங் பிளான். அவங்களுக்கான தெளிவான ஒரு ஒர்க்கிங் பிளானை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். நம்பர் 3, மேக் கனெக்ட் தெம் வித் த சிஸ்டம். அவங்க எல்லாரையுமே ஒரு அழகான சிஸ்டமை கிரியேட் பண்ணி அது கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டீமை கோஆர்டினேட் பண்ணணும். நம்பர் 4, டீமை கோஆர்டினேட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே ஒரு கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ண வச்சு அந்த வேலையை வாங்க தெரியணும். நம்பர் 4. நம்பர் 5, கிவ் யுவர் ஃபுல் சப்போர்ட் அண்ட் கிரியேட் த டீம். உங்களுடைய முழு சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்து லீடர்ஸ் ஆஸ் அ இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வழி விடணும். அண்ட் இதுக்கு அடுத்தது எப்போவுமே கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்பர் 6, நம்பர் 7, வேறு லெவலில் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். அண்ட் அடுத்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் டீமை செக் பண்ணிட்டே இருக்கணும், அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்களை. இதில் நீங்கள் இன்னும் மாஸ்டர் ஆகணுமா? பயோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி கற்றுக்குங்க.